ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளட்டர் பேசிக் சீரிஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் கம்ப்ளீட் பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஜீரோவில் இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்குறோம். இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ளட்டர்னா என்ன, ஃப்ளட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ரியல் வேர்ல்டில் ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி என்னென்ன ஆப்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் ஃப்ளட்டர்? ஃப்ளட்டர்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃப்ளட்டர் இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ், அதாவது இந்த ஃப்ளட்டர் லாங்குவேஜை யார் வேணால் யூஸ் பண்ணி ஆப் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். இதை டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கூகுள். சிம்பிளாக சொல்லணும்னா ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்ட் ஆப் கிரியேட் பண்ணிக்கலாம், iOS ஆப் கிரியேட் பண்ணிக்கலாம், வெப் ஆப் கிரியேட் பண்ணிக்கலாம், ஈவன் டெஸ்க்டாப் ஆப் கூட கிரியேட் பண்ணிக்கலாங்க. ஃப்ளட்டரோட பெஸ்ட் பார்ட்டே சிங்கிள் கோட் பேஸ் தான். இதோட மீனிங் என்னன்னா, ஒரு தடவை கோட் எழுதுனா போதும், அதே கூட ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டு பிளாட்ஃபார்முக்குமே ஒர்க் ஆகும். செப்பரேட்டாக ஆண்ட்ராய்டுக்கு ஜாவா கோட்லின், iOSக்கு ஸ்விஃப்ட் யூஸ் பண்ண வேண்டியதே கிடையாது. ஒரே கோடு மல்டிபிள் பிளாட்ஃபார்ம், இதுதான் ஃப்ளட்டரோட பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட், ஒய் யூஸ் ஃப்ளட்டர்? ஃப்ளட்டரை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட். ஃப்ளட்டரில் ஹார்ட் ரிலோடுங்கிற ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அதை யூஸ் பண்ணனா கோட் சேஞ்ச் பண்ணும்போதே இமீடியட்டாக ஸ்க்ரீனில் அப்டேட் ஆகும். ஆப்பை ரீஸ்டார்ட் பண்ணுற அவசியமே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லை, டெவலப்பர்ஸுக்கு டைமும் ரொம்பவுமே சேவ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட், பியூட்டிஃபுல் யூஐ. ஃப்ளட்டரில் யூஐ கிரியேட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி. கஸ்டம் டிசைன், அனிமேஷன், ஸ்மூத் டிரான்சாக்ஷன் எல்லாமே ஈஸியாக பில்ட் பண்ண முடியும். யூஏ கண்ட்ரோல் ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். சிங்கிள் கோட் பேஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு தடவை கோட் எழுதுனாலே அது ஆண்ட்ராய்டுக்கும் iOSக்கும் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கம்பெனிக்கு ரொம்பவுமே காஸ்ட் கம்மி. அது மட்டும் இல்லாமல் டெவலப்பருக்கு ரொம்பவுமே ஒர்க்கும் ஈஸியாக இருக்கும். க்ரோவிங் டிமாண்ட். ஃப்ளட்டருக்கு டிமாண்ட் இருக்கா? நிறைய கம்பெனிஸில் ஃப்ளட்டரை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா நெக்ஸ்ட் கொஸ்டினாக இருக்கும். மார்க்கெட்டில் ஃப்ளட்டர் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸ்டார்ட் அப்ஸ், ப்ராடக்ட் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டரை தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கெரியரை பொறுத்த வரைக்கும் ஃப்ளட்டர் ஒரு குட் சாய்ஸ். ஓகே, இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்கள் மைண்டில் வரும். ரியல் வேர்ல்டில் ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் ரெடி பண்ணியிருக்காங்களா? எஸ், மெனி பிக் கம்பெனிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு கூகுள் பே, கூகுள் ஆட்ஸ், யூடியூப் கிரியேட், அலிபாபா ஆப், BMW மொபைல் ஆப். அண்ட் அது மட்டும் இல்லை, பப்ஜி கேமில் கூட ஃப்ளட்டர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஜஸ்ட் லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க்காக இல்லாமல் ரியல் ப்ரொடக்ஷன் லெவலில் யூஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, ஃப்ளட்டர்னா என்ன, ஃப்ளட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ரியல் வேர்ல்டில் ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி என்னென்ன ஆப்பில் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃப்ளட்டர் இன்ஸ்டாலேஷன் அண்ட் செட்டப் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ தேவைப்பட்டா இல்லை உங்களோட சஜஷன் ஏதாச்சும் இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சொல்ல முடியாது. அட, நம்மளுக்குள்ள என்ன இருக்கு சார்? சும்மா சொல்லுங்க சார். முடியாது, சொல்ல முடியாது.